வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு காணொளி உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற மகிழ்ச்சி. அ இன்றைக்கு என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, கடந்த கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அந்த சென்னையில் நடைபெற்ற ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பற்றி தான் கதைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால், கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழக வெற்றி கழகம் சார்பில் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில். அதில் நடிகர் கட்சியின் தலைவரான விஜய் அவர்களும் அக்கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என பல பல்லாயிரக்கணக்கான மக்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் வந்தவையும் அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தவை என்று சொன்னால், இந்த தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து வருகிற காவலராக கைது செய்யப்பட்டு அங்கே விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டு அங்கே விசாரணை என்ற பெயரில் அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை உயிரை இழக்கும் வண்ணம் செயற்பாடுகளை கண்டித்தும் இனிமேல் அப்படி ஒரு கொடுமைகள் நடக்காத வண்ணம் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கின்றது. இது மெயின் காரணம் இந்த அஜித்குமார் என்ற நபர் சமயத்தில் விசாரணைக்காக நகை திருடு போய்விட்டதாகவும் ஒரு பெண் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையாக கொண்டு அவரை விசாரிக்க கொண்டு போய் அவரை அடித்து கொண்டதற்காக தான் அதை வைத்து இதுக்கு முதல் நடந்த 2021 திமுக ஆட்சியில் வந்ததிலிருந்து இந்த 24 கண்டித்தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகர் விஜய், கட்சியின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உட்பட புஷி ஆனந்த் அண்ட் பலர் உரையாற்றியிருந்தார்கள். எல்லாரும் கேரசாமத்தான் பேசியிருந்தார்கள். இது ஒரு வரவேற்க வேண்டிய விடயம்தான். இந்த காவல் நிலைய மரணம் என்பது தொடர்ந்த வண்ணமாக உள்ளது. இந்த தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தாலும், அதிமுக ஆட்சி சரி, திமுக ஆட்சி சரி, யார் வந்தாலும் இந்த காவல் மரணங்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இது ஒரு கண்டிக்க வேண்டிய விடயம். விசாரணை என்று கொண்டு போனால் அவர்களை விசாரித்து விட்டு வீடு திருப்பி அனுப்ப விட்டுட்டு விசாரணைக்கு என்று போகிற ஒரு நபர், அதாவது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் திரும்பி வீட்டுக்கு வருவாரா இல்லையா என்ற அந்த குடும்பத்தினருக்கு தெரியாமல் தான் உள்ளது. இதன் போன்றுதான் எடப்பாடியின் அதாவது அதிமுக ஆட்சியிலும் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் என்ற 2 நபர்கள் விசாரணைக்கு கொண்டு போய் அடித்து கொண்டார்கள். அது அந்த ஆட்சியில் நடைபெற்றது. இது இப்போ திமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கின்றது. மாறி மாறி எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த காவல் நிலை மரணங்கள் உட்பட பல இதுகள் மாறாததாக இல்லை. இதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் ஒன்று மாறி ஒன்று அவர்கள் சரியில்லை என்ற இவர்கள் சரியில்லை என்ற அவர்கள் வந்து வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலைமை அது அப்படியே தான் உள்ளது. காவல்துறை என்பது முதலமைச்சரின் கட்டுப்பாட்டெல்லாம் வருது. எந்த ஆட்சி வந்தாலும், அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, அந்த காவல்துறை அந்த இது அந்த யார் முதலமைச்சராக வேணுமோ வேண்டிய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் வச்சிருப்பினோம். அப்படி இருந்தும் இந்த காவல்துறையை கட்டுப்படுத்தாமல் போவதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. இது அவர்கள் கூடின கவனம் செலுத்த வேண்டும். ஒரு முதலமைச்சராக இருந்தால் அந்த நாட்டுக்கு முக்கிய துறை காவல்துறை தான். இப்போ காவல்துறை செய்ய தவறுகள் நடக்கிற இந்த குற்ற செயல்களை வைத்துத்தான் மக்கள் ஆட்சியை மதிப்பிடுத்தார்கள். அப்படி இருக்கும்போது இப்படி சம்பவங்கள் நடந்தால் மக்கள் திருப்பி அவர்களுக்கு வாக்களிப்பார்களா, வேறு யாருக்கும் வாக்களிப்பார்களா? வரும் தேர்தல் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். தாவேக்கா ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கணும். அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கணும், அவர்கள் தொண்டர்கள் உட்பட எல்லாரும். ஆனால் அவர்கள் அந்த தாவேக்கா தொண்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தாங்கள் வேறு மாவட்டங்களிலிருந்து வந்ததாகவும் காவல்துறை இடையிலே மறுத்து தங்களை திருப்பி அனுப்பி சிலரைத்தான் ரொம்ப தூரத்திலேயே வாகனத்தை நிப்பாட்டி விட்டு அனுப்பி நடந்து போகுமாறு சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ அந்த வெயில் அவர்களும் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அவர்கள் கிணவே மயங்கி விழுந்ததாகவும் பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகின்ற நல்ல
வெயிலாகத்தான் இருந்தது. அது மேலும் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது நல்ல ஃபயராக தான் பேசினார். ஆனால் இது நல்லமாகத்தான் இருந்தது. ஆனால் மற்றவர்கள் இந்த குற்றஞ்சாட்டுவர்கள் அவர் 3 நிமிடம் மட்டும்தான் பேசியதாகவும் அது தங்களுக்கு திருப்தி இல்லை என்றும் அவரை எதிர்ப்பவர்கள் குற்றஞ்சாட்டுவர்கள் சொல்லியிருந்தார்கள். அவர் 3 நிமிஷமோ 30 வினாடியோ கூறியிருந்தாலும் அந்த விடயத்தை சுருக்கமாக சொல்லி பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. அந்த என்ன நடந்ததோ அதை விளக்கமாக சொல்லணும் என்று இல்லை, அதை மக்களுக்கு புரிந்தால் போதும் என்று நினைத்து அவர் பேசியிருக்கின்றார். அது மக்களுக்கு புரிந்திருக்கின்றார் நாங்கள் நம்ப வேண்டும். எது எப்படியாக இருந்தாலும் அவர் கட்சி ஆரம்பித்து முதல் அந்த பரந்தூர் அந்த இதுக்கு ஏற்படுத்த போனார். அடுத்ததாக இது இந்த அஜித்குமார் விசாரணை மரத்துக்கும் பிறகு அவர் உட்பட 24 பேருக்கு நீதி வேண்டி ஏற்பாட்டம் செய்வது வரவேற்கத்தக்கது. மேலும் வரும் காலங்களும் அவர் பல்வேறு இப்படி நடக்கும் கொடுமைகளுக்கு எதிராக அவர் களத்தில் போராட வேண்டும் நாங்கள் நம்பலாம். அதே மாதிரி தான் பல கட்சிகள் போராட வேண்டும் என்று நாங்கள் மக்கள் எதிர்பார்க்கினோம். அப்படி நடக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். அவருக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ததற்கு அவருக்கு வாழ்த்தை சொல்லலாம். வேறு என்ன, மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.